ஏ வடி 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 பிக் பாஸோட திருமகளே எங்க அம்மாவோட மருமகளே அப்படின்னு விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் எல்லாம் சமூக ஊடகங்கள்ல வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சம்பவம் தான் நேற்று நைட்ல இருந்து நடைபெற்றுட்டு இருக்கு. எப்பா இன்னைக்கு தானப்பா கமுருதினையும் ஆரோராவையும் லெஃப்ட் ரைட் விட்டு வாங்கிட்டு இருக்கா விஜே பார்வதி. நேத்து நைட் என்ன சம்பவம் பண்ணா? நேத்து நைட் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துகிட்டு இருந்துச்சுரா. விக்கல்ஸ் விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் சண்டை வந்து ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீடும் அடிச்சு நாரிக்கிட்டு இருந்தப்ப இந்த காட்டுல எப்படி ஹைனா கூட்டம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது சிங்கம் ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமோ அதே மாதிரி விஜே பார்வதி நேற்று நைட்டு நடந்த கலவரத்தை சேர்ல உட்காந்து அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. ஆஹா, ஓஜி பார்வதி திரும்ப வந்துட்டா போல இருக்கடா, இதுக்கப்புறம் அவ்வளவு தாண்டா அப்படின்னு பல பேர் நேற்று நைட்டே விஜே பார்வதிக்கு சோசியல் மீடியால ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக கமருதீன் என்னோட ஃபீலிங்ஸை வச்சு ஒரு கேமை ஆடிட்டானோ அப்படின்னு அவனை நாமினேட் பண்ணியிருக்கா. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கமுருதினை விஜே பார்வதி நாமினேட் பண்ணி என்கிட்ட என்னுடைய உணர்வுகளை வச்சு விளையாடிட்டான் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா. இன்னைக்கு காலையிலிருந்து தக்க செருப்படிகளை கமருதீனுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கா. இந்த பேட் டச் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்கு. இந்த மானங்கட்ட மாமா டிவி நினச்சிருந்தா இந்த பிரச்சனைக்கு எப்போவோ முடிவு கட்டியிருக்கலாம். ஆனால் இதை வச்சு ஒரு கேம் போகணும், ஒரு டிஆர்பி வரணும் அப்படின்னு மானங்கட்டு போய் இப்போ வரைக்கும் அதுக்கு ஒரு க்ளோஷர் கொடுக்காம இருக்கிறானுங்க. உண்மையிலேயே விஜே பார்வதி கமுருதீனை பற்றி பேட் டச் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காளான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. திவாகர் எவிக்ட் ஆகி வெளியில் போகிறதுக்கு முன்னாடி திவாகர் கிட்ட கமுருதீன் என்ன அன்வான்ட் டச்சஸ் பண்ணுறான் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருப்பா. அன்வான்ட் டச்சஸுக்கும் பேட் டச்சுக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அன்வான்ட் டச்சஸ் என்பது தேவையில்லாமல் தொடுவது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னா அவங்கள கையை பிடிச்சி இழுக்கிறது, அப்புறம் அவங்க தோலை பிடிச்சி தட்டுறது, பிடிச்சி தள்ளி விடுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அன்வான்ட் டச்சஸ், தேவையில்லாமல் தொடுதல். இதே பேட் டச் அப்படின்னா தப்பான இன்டென்ஷனில் தொடக்கூடாத இடங்களில் தொடுறது, இதற்கு பேர் தான் பேட் டச். அப்போது விஜே பார்வதி ரெஜிஸ்டர் பண்ணதுங்கிறது இவன் என்கிட்ட அன்வான்ட் டச்சஸ் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி திவாகர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதற்கு ஆதாரமாக இவன் வந்து ஜெயிலுக்குள்ளே விஜே பார்வதியோட இருக்கும்போது பார்வதியோட தொடைப்பகுதியில் இவன் 2-3 தடவை கை வச்சிருப்பான். அந்த பொண்ணு தட்டி விட்டுருக்கும். அதைத்தான் அந்த பொண்ணு அன்வான்ட் டச் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்வதிக்கு எதிராக ஃபேக் நரேட்டிவை செட் பண்ணணும்னு பார்வதி அன்வான்ட் டச்னு சொன்னதை பேட் டச் அப்படின்னு ஒரு ஃபேக் நரேட்டிவை செட் பண்ணிட்டானுங்க. இதே மாதிரி உள்ளே போகக்கூடிய இந்த ஒயில் கார்டு கண்டஸ்டன்ட், குறிப்பாக திவ்யா கணேஷ்ன்ற கண்டஸ்டன்ட்டோடைய மூஞ்சியை இன்னைக்கு விக்கல்ஸ் விக்ரம் சும்மா கிளின்னு கிழிச்சு விட்டான். பிஆர் ட்ரிவன் கண்டஸ்டன்ட். இந்த பொம்பளை இப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவ்வளோ நாள் வந்தது அயோக்கியத்தனம் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பான். பிஆர் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து விஜே பார்வதிக்கு எதிராக அவள் பேட் டச் வந்து கமருதீன் பண்ணா அப்படின்னு சொல்லி அது பிரச்சனையாகி அதை கமருதீன் பிடிச்சிக்கிட்டான். நீ என்னை எப்படி பேட் டச் பண்ணேன்னு சொல்லுவ, எப்படி நீ பேட் டச் பண்ணேன்னு சொல்லுவ. ஒவ்வொரு முறையும் இந்த விஜே பார்வதியுடைய அம்மா 24 மணி நேரம் போய் இருக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம அடிச்சுக்கிட்டோம். விஜே பார்வதி அம்மாவோட சேர்ந்து இந்த கேமை பற்றி நன்றாக புரிந்த விஜே பார்வதியுடைய நண்பர்கள் யாரையாவது உள்ள அனுப்புங்க. உள்ள அனுப்பி அந்த பொண்ணுக்கிட்ட பேட் டச்ன்ற வார்த்தையை அவள் எங்கேயுமே பயன்படுத்தலை, அன்வான்ட் டச்சுன்னு தான் பயன்படுத்தினா அப்படிங்கிறத சொல்லுங்க நம்ம அடிச்சுக்கிட்டோம். ஆனால் பார்வதியவே வெளியிலேருந்து வந்த ஒயில் கார்டு கண்டஸ்டன்ட்டு அவள் பேட் டச்சுன்னு தான் சொன்னா அப்படின்னு நம்ப வச்சுருக்காங்க. அதை அவள் நம்புறா. அவள் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல ப்ரோமோவில் பார்த்ததை நான் சொல்லியே ஆகணும். எது நடந்திருந்தாலும் எனக்கும் கமருதீனுக்கும் நடுவில் அது மியூச்சுவல் கன்சென்ட்டோட தான் நடந்திருந்தது. நான் அந்த வார்த்தையை தவறுதலாக பயன்படுத்திட்டேன். நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் வச்சுக்கிட்டு நான் அவனை அசிங்கப்படுத்தலை. நான் வந்து திவாகர் தான் பார்வதிக்கு ஒரு வந்து தக்க துணையாக, ஒரு தோள் கொடுக்கக்கூடிய ஒரு தோழனாக, ஒரு அண்ணனாக இருந்தான். அவன்கிட்ட தான் போய் அவள் எல்லாத்தையும் சொல்லி புலம்பிகிட்டு இருப்பா. அது மாதிரி புலம்புன ஒரு விஷயத்தை பார்வதிக்கு எதிராக தொடர்ந்து இந்த கமருதீன் அப்படின்றவன் எடுத்துகிட்டே இருக்கிறான். கமருதீன் வந்து நீ கமருதீன், நான் இப்போ ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன்டா, பார்வதி அரோரா இல்லாமல் நீ ஒரு கேமை ஆடி காட்டிடுறா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்டா. இவங்க 2 பேர் இல்லை, இந்த முக்கோண காதல் கதை இல்லை அப்படின்னா கமருதீன் ஒருத்தன் இல்லை.
நீ எப்பயோ எவிக்ட் ஆகி வெளியில் போயிருக்க வேண்டியவன். ஆரோராவையும் விஜே பார்வதியும் வச்சு ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியை ஓட்டினதுனால தான் நீ இவ்வளோ தூரம் வந்த. இதுக்கப்புறம் உனக்கு ஆரோராவும் பார்வதியும் தேவையில்லை. அதனால் அவங்கள தூக்கி போட்டுட்டு கேவலமாக இதுவரைக்கும் நீ அவங்க கூட பழகுனதை வச்சு ஒரு கேம் ஆடணும்னு நினைக்கிற. நீ இதை ஆரோராட்ட பண்ணலாம், ஆரோராவை எமோஷனலாக நீ டேமேஜ் பண்ணலாம், ஆனால் விஜே பார்வதியை பண்ண முடியாது. சரி, இந்த பேட் டச் அன்வான்ட் டச் இது ரெண்டுமே கமருதீன் மற்றும் பார்வதிக்கு நடுவில் இருக்கக்கூடிய பெர்சனலான விஷயம். இதில் எதுக்கு ஆரோரா சின்க்ளர் மூக்க நுழைக்கிறா? ஆரோரா, நீ புள்ள பூச்சிக்கு கொடுக்கு முளைச்ச மாதிரி அப்பப்போ நீ ஏதாவது ஒன்றை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு காலையில் விஜய் பார்வதி உங்களை பற்றி நான் ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், உங்ககிட்ட நான் தனியாக பேசலாமா அப்படின்னு போய் விஜய் பார்வதிட்ட நீ கேட்டியா இல்லையா? பார்வதி, எனக்கு தலைவலிக்குது, இப்போதைக்கெல்லாம் உன்ட்டெல்லாம் என்னால் பேச முடியாது அப்படின்ட்டு. போ, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. நீ சாரி கேட்ப, அதுக்கப்புறம் வந்து நீ பின்னாடி போய் ஒரு கேம் ஆடுவ, நான்லாம் ஆளா போடி அப்படின்ட்டா. அந்த காண்டில் நீங்கள் பேட் டச்சுன்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் மியூச்சுவல் கன்சென்ட்னு சொல்லுவீங்க, நாங்கள் எதை நம்புறது? அவள் என்னமோ சொல்லிட்டு போகிறா. அது அவனுக்கும் இவளுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனை. அதை கவ்விட்டு வந்து நீ எதுக்கு கேம் ஆடுற? உனக்கு பார்வதிக்கு எதிராக காண்டு, காழ்ப்புணர்ச்சி. பார்வதி வந்து கமருதீனோட சேர்ந்து நம்ம லவ் ட்ராக் ஓட்டிக்கிட்டு இருந்தோமே, கமருதீனியை தனியாக வந்து கழட்டி கொண்டு போயிட்டாலே, நம்ம கூட கமருதீன் வந்து ஜோன் அவுட்டாக வரலையே, நம்மக்கிட்ட பேசலையே, நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே, நம்மளை அவன் கண்டுக்கலையே, யாராவது ஒருத்தர் கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்னா ஆரோரா சின்க்ளர் ரொம்ப வந்து தொய்வடைந்து போயிடுவாங்க. அவங்களுடைய கேமே, சார் எனக்கு அட்டென்ஷன் வேணும் சார், அட்டென்ஷன் இல்லைன்னு நான் துடிச்சு போயிடுவேன் சார், நான் தவிச்சிருவேன் சார் அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய ஆள் தான். அது அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை. நீ எதுக்கு நடுவில் வர்ற? நீ இதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவள் பேட் டச்சுன்னு சொல்லவே இல்லை, அன்வான்ட் டச்சுன்னு சொன்னா. அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பேட் டச்சுன்னு சொல்லுவீங்க, அன்வான்ட் டச்சுன்னு சொல்லுவீங்க, இப்போ வந்துக்கிட்டு இப்படி பேசுவீங்க. அவள் எப்படி வேணா பேசுவா, உனக்கு என்ன பிரச்சனை? அவன் வரட்டும், அவன் வந்து பேசட்டும். அவன் தானே பாதிக்கப்பட்டவனா தன்னை காட்டிக்கிறான். அவனுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு நீ எதுக்கு வர்ற? நேற்று தானே உன்னை கிளின்னு கிழிச்சான் கமருதீன் விட்டுக்கிட்டு. உன் கேமை டோட்டலாக எக்ஸ்போஸ் பண்ணான், மாறி மாறி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டீங்கல்ல. நீ கமருதீன் கிட்ட வச்சுக்க, விஜே பார்வதி கிட்ட வச்சுக்காத ஆரோரா. அவள் கிழிச்சு தொங்க விடுற மூடில் இருக்கிறா. அதனால் நீயும் எப்படியாவது முட்டு கொடுத்து சேனலு உன்னை டாப் 5ல் கொண்டு வந்துடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. நீ வந்து விஜே பார்வதிகிட்ட போய் நான் வம்பிழுக்கிறேன், அவளை வச்சு நான் கண்டென்ட் பண்ணுறேன், அவளை அடித்து நான் பெரிய ஆளாகிறேன் அப்படின்னு நீ போன அப்படின்னா, யானம் தான் தலையில் மண்டலி போட்டுக்கிட்ட மாதிரி நீ வர்ற வாரத்திலே எவிக்ட் ஆகி வெளியில் வந்துட வேண்டியது தான். இந்த ஆரோரா சின்க்ளரும் கமருதீனும் ஏன் பார்வதியை வச்சு மட்டும் ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, கமருதீனை எடுத்துக்கிட்டோம்னா பார்வதி மற்றும் அரோரா இவங்க 2 பேரை தாண்டினா அவனுக்கு எந்த கேமும் கிடையாது. ஆரோராவை எடுத்துக்கிட்டா கமருதீன் மற்றும் பார்வதி இவங்க 2 பேரை தவிர ஆரோராவுக்கும் யாரும் கிடையாது. ஆனால் பார்வதியை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவன் ஒரு கேம் ஆடி வச்சுருக்கா. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், போன வாரம் எவிக்டான கனித்திரு மற்றும் அமித் பார்கவ் இவங்க 2 பேரும் எடுத்துக்கங்க. அமித் பார்கவ் பார்வதிக்கு ஆதரவாக ஒரு கேம் ஆடி அவர் எவிக்டாகி வெளில போனார். அதே மாதிரி பார்வதிக்கு எதிராக ஒரு கேம் ஆடி கனித்திரு வெளில போனாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய கேமுமே பார்வதியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. பார்வதி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விதையை தூவியிருக்கா. அவள் தூவுன ஒவ்வொரு விதையும் இன்னைக்கு மரமாக முளைச்சி அவளை சுற்றியே வளர்ந்துருக்குங்கிறது தான் உண்மை. அப்போது ஒட்டுமொத்தமாக கமருதீன் மற்றும் ஆரோராவுக்கு லைம்லைட் கொடுத்து இப்போ வரைக்கும் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தது விஜே பார்வதி. அப்படிப்பட்ட விஜே பார்வதியை எதிர்த்து கமருதீனும் சரி, ஆரோரா சின்க்ளரும் சரி, இதை கூட பிடுங்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த பேட் டச் விஷயம் ப்ரோமோவில் வந்துருச்சு, எப்படி 1 hour எபிசோடில் வந்துடும். இந்த வார இறுதியில் விஜய் சேதுபதி அவர்கள் அதை அட்ரஸ் பண்ணுவார் நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு குறும்படத்தை போட்டு காட்டி அவள் அன்வான்ட் டச்சஸ்ன்னு தான் சொன்னா, பேட் டச்சுன்னு சொல்லலை அப்படிங்கிறத சொல்லுங்கள் மிஸ்டர் விஜய் சேதுபதி அவர்களே. மக்களாகிய நீங்கள் இந்த வீடியோவை விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. பார்த்துட்டு சரியான தீர்ப்பை அவர் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ. ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.